Hi guys, welcome to Mupadi Training Academy. So இன்னைக்கு நம்ம level 2 classes of puzzles தான் பார்க்க போறோம். So puzzles பத்தின ஆல்ரெடி introduction ரெண்டு classes போயிட்டு இருந்தது. ஒரு 10 சம் அதுல நம்ம 10 கணக்குகள் அதுல பார்த்திருப்போம். ஓகேவா? ஒரு 10 கேள்விகள் அப்படி கூட வெச்சுக்கு 10ல இருந்து ஒரு 15 கேள்விகள் பார்த்திருப்போம். So இன்னைக்கு நம்ம இதுல வந்து டோட்டலா ஒரு 60 கேள்விகள் பார்க்க போறோம். ஒவ்வொரு puzzlesமே வந்து எந்த அளவுக்கு மூளையை வந்து சோதிக்கக்கூடிய வகையில இருக்கு. So இந்த மாதிரி क्वेश्चंस எல்லாம் தான் நம்ம SI எக்ஸாம்ஸ்ல வந்து பெரிதளவுல எதிர்பார்க்கலாம். அப்படி எதிர்பார்க்கக்கூடிய இந்த வகை கேள்விகளை வந்து நீங்க சுலபமா சால்வ் பண்ணா மட்டும் தான் நம்மளால வந்து அட்டெண்ட் பண்ண முடியும். ஒரு எக்ஸாம்ன்றதை கிளியர் பண்ண முடியும். நாம ஆல்ரெடி சொன்ன மாதிரி தான் சைக்காலஜில வந்து பாத்தீங்கன்னா எல்லா கேள்விகளுமே வந்து சுலபமா இருக்காது. சில கேள்விகளை கடினமா வைப்பாங்க. அந்த கடினமா ஏன் வைக்கிறாங்க அப்படின்னா அந்த கடினமான கேள்விகளை எவன் ஒருத்தர் சமாளிச்சு வெளியே வரான். ஓகேவா? சோ இப்ப கூட நான் சொல்றேன் எஸ்ஐ அப்படின்னும் பொழுது ஹவு பிசிக்கலி யூ ஆர் ஸ்ட்ராங் அப்படின்னு யாருமே செக் பண்ண போறதுல ஹவு மென்டலி யூ ஆர் ஸ்ட்ராங் தான் செக் பண்ண போறாங்க. அதை ஃபர்ஸ்ட் திங்க் பண்ணிக்கோங்க. சோ பிசிக்கலா எல்லாருமே ஓரளவுக்கு இப்ப ஃபிட்டா தான் இருக்காங்க. சோ பிசிக்கலி ஃபிட் வந்து எனக்கு தேவை கிடையாது எஸ்ஐக்கு. எனக்கு என்ன தெரியும்? மென்டலி ஃபிட்டா இருக்கணும். அப்ப மென்டலி ஃபிட்டான்றதுக்காக தான் உனக்கு ஃபைனலா வைவா வாய்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இதுவே வைக்கிறாங்க. ஒரு செலக்ஷன் லிஸ்ட்ல அது வைக்கிறதுக்கான காரணமே உன் மூளையில நீ எந்த அளவுக்கு ஸ்ட்ராங்கா இருக்க, எந்த விதமான ஒரு கிரிட்டிக்கல் சிச்சுவேஷன்ஸ் வந்துச்சுனாலும் நீ அசராதவனா இருக்கணும் அப்படின்றதுதான். சோ ஓகேவா? பிசிக்கலா இப்ப எல்லாருமே ஃபிட் ஆகி வந்துடலாம். ஏன்னா ஈஸி அது பிசிக்கல்ன்றது வந்து இப்ப வந்து என்ன ஆயிடுச்சு, கள்ளப்பருப்பி சாப்பிடுற மாதிரி எல்லாருமே இப்ப வந்து இளைஞர்கள் எல்லாருமே ஒரு ஃபிட்னஸ் ஃப்ரீக்கா மாறி எல்லாருமே ரெடி ஆக ஆரம்பிச்சுட்டாங்க. ஆனா மென்டலி ஸ்ட்ராங் ஆகுறாங்களான்னா அதுதான் கிடையாது இப்ப இருக்கிறவங்க கிட்ட. சோ அந்த மென்டலி ஸ்ட்ராங் ஆகணும் அப்படின்றதுக்காக தான் இந்த டாபிக்கே வந்து ஒரு யோசிச்சு எப்படி நீங்க மென்டலா ஸ்ட்ராங்கா இருக்கீங்க, உங்களை நீங்க எப்படி வந்து எல்லா சூழ்நிலைக்கு ஏற்ற அடாப்ட் பண்ணிக்கிறீங்க அப்படின்றதெல்லாம் தான் இன்னைக்கு இந்த இதுல பார்க்க போறோம். சோ இந்த क्वेश्चंस எல்லாம் பாத்தீங்கன்னா வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் क्वेश्चंस. நல்லா வந்து மூளையில கிளியரா இருக்கும். டக் டக்குன்னு சால்வ் பண்ணி ஆன்சர் சொல்லிட்டு போயிட்டே இருக்கலாம். சோ இன்னைக்கு வாங்க நம்ம பசில் செஷனுக்குள்ள போவோம். ஒரு ஈஸியான இன்ட்ரெஸ்டிங்கான பசில்ஸ் தான் பார்க்க போறோம். சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन, a person goes from A to B always moving to the right or downwards along the lines, how many different routes can he adopt அப்படின்னு கேட்டிருக்காங்க. ஒரு நபர் A என்ற இடத்திலிருந்து B என்ற இடத்திற்கு செல்ல வலதுபுறமாகவும் மற்றும் கீழாகவும் செல்ல எத்தனை வழிகளை உருவாக்க முடியும்? நல்ல ஞாபகம் வச்சுக்கோங்க. A என்ற இடம்ன்றது இது, B என்ற இடம்ன்றது இது. அப்ப A ல இருந்து அந்த பர்சன் B க்கு போகணும். எப்படி போகணும்? ஒன்னு மூவ் பண்ணா ரைட் சைடு மூவ் பண்ணணும், அதே மாதிரி கீழே டவுன்வர்ட்ல மூவ் பண்ணணும். இந்த லெஃப்ட்ல மூவ் பண்ணக்கூடாது, மேல் நோக்கி மூவ் பண்ணக்கூடாது. இந்த ரெண்டு வழியும் இல்ல. ஒன்னு மூவ் பண்ணா ரைட் டவுன்வர்ட். இப்படி மூவ் பண்ணா எத்தனை வழிகளை இவரால் உருவாக்க முடியும்? இந்த மாதிரி ஒரு 4 கட்டம் இருக்குன்னா எத்தனை வழிகளை அவரால் உருவாக்க முடியும்னா, சோ இது வந்து ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான ஒரு பர்சன், ஒரு மார்க் தான். சோ ஆன்சர் வந்து பாத்தீங்கன்னா 6 வழிகள். அந்த 6 வழிகள் எப்படி இருக்குன்றத தெரிஞ்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் வழி இப்படி போயிட்டு வலதுபுறமா போயிட்டு கீழ் நோக்கி வந்தா பிக்கு வந்துடலாம். கரெக்டா? கரெக்ட் தானே? ரெண்டாவது வழி அழிச்சுட்டே காமிக்கிறேன். ஓகேவா? ரெண்டாவது வழி இப்படி போயிட்டு வலதுபுறமா போயிட்டு இப்படி கீழ் நோக்கி வந்து இப்படி வந்தா ரெண்டாவது வழி. கரெக்டா? சோ வலதுபுறம் கீழ் நோக்கி வலதுபுறம் இப்படி வந்தா பிக்கு ரெண்டாவது வழி. மூணாவது வழி வந்து பாத்தீங்கன்னா கீழ் நோக்கி வலதுபுறம். ஓகேவா? 3 வழி காமிச்சிட்டேனா? இப்ப 4வது வழி கீழ் நோக்கி வலதுபுறம் கீழ் நோக்கி. கரெக்டா? கீழ் நோக்கி வலதுபுறம் கீழ் நோக்கி வந்துருச்சு. இது உன்னுடைய 4வது வழி. 5வது வழி கீழ் நோக்கி வலதுபுறம் கீழ் நோக்கி வலதுபுறம் வந்துருச்சா? ஓகேவா? சோ உன்னுடைய 6வது வழி வலதுபுறம் கீழ் நோக்கி வலதுபுறம் கீழ் நோக்கி, அதோட ஸ்ட்ரைட் ஆப்போசிட் 6வது வழி. அப்ப மொத்தம் இந்த மாதிரி 6 வகையான வழிகள்ல ஏல இருந்து அவரால் என்ன பண்ண முடியுமா? பீன்ற இடத்துக்கு அடைய முடியுமா? ஒரு சின்ன பர்சன் யோசிக்க தெரியணும். ஒரு 4 கட்டத்தை வச்சுதான் இந்த கேள்வியை நகர்த்திட்டு போறான் நமக்கு. ஓகேவா? ஒரே क्वेश्चन தான் இதுல இருந்து. சோ அடுத்தது 2வது கேள்வி பாருங்க. இன்ட்ரெஸ்டிங்கான இன்னொரு क्वेश्चन. இது ஒரு ரூட் கண்டுபிடிக்கிறது தான். என்ன சொல்றாங்கன்றத பாருங்க. there are 4 routes to travel from city A to city B. அதாவது A என்ற நகரத்திலிருந்து B என்ற நகரத்திற்கு செல்ல எத்தனை வழிகள் இருக்காம்? 4 வழிகள். அப்ப A ன்னு ஒரு நகரம் இருக்கு, B ன்னு ஒரு நகரம் இருக்கு. இந்த A என்ற நகரத்திலிருந்து B என்ற நகரத்துக்கு செல்ல எத்தனை வழிகள் இருக்காம்? 4 வழிகள். ஓகேவா? சோ 4 வழிகள் மூலமா அவரால் எங்க பண்ண முடியும்? A என்ற நகரத்திலிருந்து B என்ற நகரத்தை சென்று அடைய முடியும். and 6 routes from city B to city C. அதாவது B என்ற நகரத்திலிருந்து C என்ற நகரத்திற்கு 6 வழிகள் இருக்காம். அப்போ B ல இருந்து C க்கு போனனா அவருக்கு எத்தனை வழி இருக்கா? 1 2 3 4 5 6. இது உங்களுக்கு இப்போ ஃபர்ஸ்ட் டைம் சொல்றேன்றதுனால நான் படம்லாம் வரையறேன். இது எப்படி ஈஸியா போடுறதுன்றதையும் நான் சொல்றேன். ஓகேவா? அப்ப A ல இருந்து B க்கு போறதுக்கு 4 வழி, B ல இருந்து C க்கு போறதுக்கு 6 வழி இருக்காம். இப்போ how many routes are possible to travel from city A to city C?
ஏ என்ற நகரத்திலிருந்து சி என்ற நகரத்திற்கு செல்ல எத்தனை வழித்தடங்களை அவரால் உருவாக்க முடியும் அப்படின்னு கேக்குறாங்க. சோ இப்ப ஏல இருந்து சிக்கு போனோம்னா ஐயா இந்த ரூட்ஸை பயன்படுத்தி தான் போக முடியும். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ரூட் வழியா போய் இந்த 6 ரூட்ல எதுல வேணா போலாம். கரெக்டா? ஃபர்ஸ்ட் ரூட் வழியா போய் 6 ரூட்ல எதுல வேணா போலாம். செகண்ட் ரூட் வழியா போய் இந்த 6 ரூட்ல எதுல வேணா போலாம். தேர்ட் ரூட் வழியா போய் இந்த 6 ரூட்ல எதுல வேணா போலாம். ஃபோர்த் ரூட் வழியாவும் போய் இந்த 6 ரூட்ல எதுல வேணாலும் போலாம். அப்போ இத்தனை பாசிபிலிட்டிஸ் இருக்கு. அதுதான் என்னன்னு கேக்குறான். சோ ஃபர்ஸ்ட் A to B வந்து எத்தனை வழி? 4 வழி. B to C எத்தனை வழி? 6 வழி. இது ரெண்டுத்தையும் பெருக்குனா நமக்கு வரும் விடை. ஓகேவா? 6 நாள் 24. அப்போ 24 வழிமுறைகள் வந்து ஏல இருந்து சி என்ற நகரத்திற்கு செல்ல ஒரு மனிதனால் முடியும். கண்டிப்பா இந்த ஒரு பாசிபிலிட்டியில புரியுதா? அப்போ இது 4 வழி, இது 6 வழி. இப்போ நான் இதே உனக்கு क्वेश्चனை வந்து மாத்தி தரேன். நீ எப்படி பதில் சொல்றன்றத பாப்போம். ஓகேவா? ஏ என்ற நகரத்துல இருந்து பி என்ற நகரத்துக்கு செல்ல 3 வழிகள் இருக்கு. ஏ என்ற நகரத்திலிருந்து பி என்ற நகரத்திற்கு செல்ல எத்தனை வழிகள்? 3 வழிகள். பி என்ற நகரத்திலிருந்து சி என்ற நகரத்திற்கு செல்ல 8 வழிகள் இருக்கு. பி என்ற நகரத்திலிருந்து சி என்ற நகரத்திற்கு செல்ல 8 வழிகள். இப்போ ஒரு மனுஷன் ஏல இருந்து சிக்கு போனா எத்தனை வழிகள் இருக்கும் அப்படின்னு ஒன்னு நான் क्वेश्चन கேக்குறேன். ஆன்சரை கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணிட்டு போ. இன்ட்ரஸ்டிங்கா இருக்கும் உனக்கும் அப்பதான். ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन, தேர்ட் क्वेश्चन. ஓகேவா? தேர்ட் क्वेश्चन பார்த்துடலாம். இதுல வந்து பாருங்க 3ல இருந்து 6 கேள்விகள், அதாவது 3 4 5 6. சோ இவ்வளவு கேள்விகள் இருக்கா. சோ பார்த்துடலாம். இன்ட்ரஸ்டிங்கா இருக்கான்றத மட்டும் பார்க்கலாம். கொஞ்சம் நல்லா கவனிச்சுக்கோங்க. ஓகேவா? Examine carefully the following statement and answer the 3 items that follow அப்படின்னு சொல்லிருக்காங்க. 3 4 5 6 நமக்கு 6 கேள்விகள் இருக்கு. 3 இல்ல 6 4 கேள்விகள் இருக்கு. ஓகே. Out of 4 friends A B C and D அப்படின்னு சொல்லிருக்காங்க. அப்ப 4 நண்பர்கள் இருக்கிறார்கள். யார் யாரு? A B C என்ற 4 நண்பர்கள் உள்ளனர் சொல்லிட்டாங்க. So A and B play football and cricket. ஏக்கும் பிக்கும் என்னென்ன கேம் விளையாட தெரியும்? ஃபுட்பாலும் விளையாட தெரியும், கிரிக்கெட்டும் விளையாட தெரியும். அப்போ ஏன்னு எழுதிக்கோ, பின்னு எழுதிக்கோ. இவங்க ரெண்டு பேருக்கும் விளையாட தெரிஞ்சது ஃபுட்பால் கிரிக்கெட். ஃபுட்பால் கிரிக்கெட். ஓகேவா? ஃபுட்பால் கிரிக்கெட். B and C play cricket and hockey. அப்போ B க்கும் C க்கும் என்னென்ன விளையாட தெரியுமா? B மற்றும் C கிரிக்கெட் மற்றும் ஹாக்கி விளையாடுகின்றன. அப்போ B க்கும் C க்கும் ஆல்ரெடி நான் B எழுதிட்டேன். சோ C ஐ மட்டும் எழுதிக்கிறேன். B க்கும் C க்கும் என்னென்ன விளையாட தெரியுமா? கிரிக்கெட்டும் ஹாக்கியும். ஓகேவா? சோ இப்போ B ல பாரு, ஆல்ரெடி கிரிக்கெட் எழுதிட்டு இருக்கேன். சோ என்ன கேம் மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதிக்கிறேன்? ஹாக்கின்ற கேம் மட்டும் எக்ஸ்ட்ரா எழுதிக்கிறேன். ஓகேவா? அடுத்தது A and D play basketball and football. A und D என்னென்ன விளையாடுவாங்களாம்? பாஸ்கெட்பாலும் விளையாடுவாங்களாம், ஃபுட்பாலும் விளையாடுவாங்களாம். அப்ப Dன்ற ஒரு புது கேரக்டர் வருது. சோ D ஐ எழுதிக்கிறேன். D க்கு என்ன விளையாட தெரியும்? பாஸ்கெட்பால், ஃபுட்பால். அதே மாதிரி ஆல்ரெடி A க்கு ஃபுட்பால் இருக்கு. அப்ப நான் என்ன கேம் மட்டும் எழுதிறேன்? பாஸ்கெட்பால்ன்ற கேம் மட்டும் எழுதிக்கிறேன். ஓகேவா? சரி. C and D play hockey and basketball. அப்ப C யும் D யும் என்னென்ன விளையாடுறாங்க? ஹாக்கி மற்றும் கூடைப்பந்தை விளையாடுகிறார்கள். அப்ப C யும் D யும் ஹாக்கியும் பாஸ்கெட்பாலும் விளையாடுறாங்க. D க்கு ஆல்ரெடி பாஸ்கெட்பால் இருக்கு. அப்ப D வந்து வேற என்ன கேம் மட்டும் தான் விளையாடணும்னு நான் பெண்டிங் போடலாம்? ஹாக்கி மட்டும் போடலாம். ஓகேவா? அதே மாதிரி C க்கு என்ன கேம் இருக்கு? ஹாக்கி இருக்கு. அப்ப அவங்களுக்கு என்ன எழுதிக்கிறேன்? பாஸ்கெட்பால் மட்டும் எழுதிக்கிறேன். இப்ப இதை வச்சு நம்ம கேட்கிற கேள்விக்கு பதில் சொல்ல போறோம். நல்லா பாருங்களேன், இங்க எல்லாருமே 3 கேம் விளையாடுறாங்க. சோ என்ன கேம் நம்மள வச்சு விளையாடி இருக்காங்கன்னு பாக்குறாங்க. கேள்வி பார்த்தா தெரிஞ்சிடும். சோ கேள்வி பாருங்க, who does not play hockey? இவர்களில் ஹாக்கி விளையாடாதவர் யாருன்னு கேட்டிருக்கான். சோ ஹாக்கி யார் யாரெல்லாம் விளையாடுறாங்க? C ஹாக்கி விளையாடுறான்ப்பா, D ஹாக்கி விளையாடுறான், B யும் ஹாக்கி விளையாடுறான். அப்ப ஹாக்கி விளையாடாதவன் யாருன்னா A ஆப்ஷனை கிளிக் பண்ணிட போறீங்க. A பதில் வந்து A. அப்ப A க்கு தான் ஹாக்கி விளையாட தெரியல. அடுத்த கேள்வி வந்து who plays cricket, hockey and basketball? கிரிக்கெட், ஹாக்கி மற்றும் கூடைப்பந்தை யார் விளையாடுகின்றனர் கேக்குறான். அப்ப நமக்கு காம்பினேஷன் என்ன வரணும்? கிரிக்கெட், ஹாக்கி, கூடைப்பந்து. கிரிக்கெட், ஹாக்கி, கூடைப்பந்து விளையாடுறவங்க யாரு? C தான் விளையாடி இருக்கான். சோ ஆன்சர் வந்து என்னன்னு பாத்தீங்கன்னா C. ஓகேவா? C. அடுத்தது who does not play cricket? கிரிக்கெட்டை விளையாடாதவர் யாருன்னு கேக்குறான். கிரிக்கெட்டை விளையாடாதவர் யாரு? பார்த்தாலே தெரியுது. ஏக்கும் கிரிக்கெட் விளையாடுறாரு, பியும் கிரிக்கெட் விளையாடுறாரு, சியும் கிரிக்கெட் விளையாடுறாரு. கிரிக்கெட் விளையாடாதவர் யாரு? நம்ம ஐயா D தான் விளையாடல. சோ ஆன்சர் வந்து D. ஓகேவா? சோ அடுத்தது who plays football, cricket and hockey? கால்பந்து, கிரிக்கெட் மற்றும் ஹாக்கியை விளையாடுகிறார் யாருன்னு கேக்குறாங்க. சோ ஃபுட்பால், கிரிக்கெட், ஹாக்கி போய் பாருங்க. மறுபடியும் சால்வ் பண்ணதில்ல. ஃபுட்பால், கிரிக்கெட், ஹாக்கி விளையாடி இருக்கிறது யாரு? நம்ம அண்ணாத்த B. ஓகேவா? சோ B ஆன்சர் A ஆப்ஷன்ல இருக்கு. ஓகே ஓகேவாமா?
சோ எல்லாம் ஆன்சர் பண்ணிட்டோம். இப்போ 3ல இருந்து 6 கேள்விகள் சுலபமா தான் இருந்துச்சு. ஒரு சின்ன பசில் தான் சால்வ் பண்ணா அதுல இருந்து நமக்கு 4 கேள்விகள் கேட்டிருந்தாங்க. 4 கேள்வியும் அசால்ட்டா பதில் சொல்லிட்டு போயிட்டோம். ஓகேவா? சோ தி நெக்ஸ்ட் क्वेश्चन 7ல இருந்து 10 7 8 9 10 இதையும் நமக்கு வர 4 கேள்விகள் கேட்டிருக்காங்க. ஓகே சூப்பர். ஆன்சர் பண்ணிடலாமா? read the following information carefully and answer the following questions given below அப்படினு சொல்லிருக்காங்க. 5 நகரங்கள் 5 cities P Q R S and T are connected by different modes of transport as follows. அதாவது 5 நகரங்களான P Q R S மற்றும் T ஆகியவை வெவ்வேறு வகையான போக்குவரத்து மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது. அப்போ போக்குவரத்துன்றது என்ன? ஒரு டிரான்ஸ்போர்ட். இப்போ நான் எங்க வீட்ல இருந்து இங்க பஸ்ல வரேன்னா அது ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமா தான் வந்திருக்கேன். இங்க இருந்து நான் பைக்ல இன்னொரு இடத்துக்கு போறேன்னா ஒரு டிரான்ஸ்போர்ட் மூலமா தான் போறேன். அப்படி வந்து என்ன பண்ணிருக்காங்களா, இந்த 5 நகரத்தை வெவ்வேறு வகையான டிரான்ஸ்போர்ட்ல இணைச்சிருக்காங்க. ஓகே சூப்பர். 5 நகரம் என்னென்னன்றத தெளிவா சொல்லிட்டான். P Q R S T. ஓகே சால்வ் பண்ணிடலாமா? ஃபர்ஸ்ட் P and Q are connected by boat as well as rail அப்படினு சொல்லிருக்கான். P மற்றும் Q என்ற நகரங்கள் கப்பல் மற்றும் ரயில் மூலமாக இணைக்கப்பட்டுள்ளது. ஃபர்ஸ்ட் க்ளூ என்ன தெளிவா சொல்லிருக்கானா, P என்ற நகரமும் நல்லா ஞாபகம் வச்சுக்கங்க, P என்ற நகரமும் Q என்ற நகரமும் எது மூலமா இணைக்கப்பட்டிருக்கான்? போட் ரயில், கப்பல் மற்றும் ரயில். சோ நான் இங்கிலீஷ்ல எழுதுறேன். போட் மூலமாவும் போலாம், இதுக்கு ரயில் மூலமாவும் போலாம். ட்ரெயின்ன்றது ரயில் ரெண்டும் ஒண்ணுதான். ஓகே ட்ரெயின் வேற தான். ஏன்னா ட்ரெயின்ன்றது இது, ரயில்னா அந்த தண்டவாளத்தை தான் நம்ம ரயில் சொல்லுவோம். உடனே வித்தியாசத்தை கண்டுபிடிச்சிட்டு வந்துடாதீங்க. ஓகேவா? பியும் கியூவும் எது எதுல இணைச்சிருக்காங்க? போட்ல போலாம், ரயில்ல போலாம். 2 விதமான டிரான்ஸ்போர்ட்ல இந்த 2 நகரத்துக்குள்ளேயும் போலாம். ஓகே எஸ் மற்றும் ஆர் பேருந்து மற்றும் கப்பல் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. சோ இங்கிலீஷ் மீடியத்துக்கு படிச்சிடலாமா? எஸ் மற்றும் ஆர் கனெக்டட் பை பஸ் அண்ட் போட். அப்ப எஸ் ஆர் 2 நகரம் இருக்கு. இது இல்லாம அந்த எஸ் ஆர் எது இதுல கனெக்ட் ஆயிருக்கான்? பஸ் போட். புரியுதா? நான் ஆரோ மார்க் 2 பக்கம் போட்டுக்கிறேன். இங்க இருந்து அங்க போலாம், அங்க இருந்து இங்க வரலாம். எது மூலமா மட்டும்தான்? போட் இல்ல ரயில் மூலமா போலாம். இங்க பஸ் இல்ல போட் மூலம் போயிட்டு வரலாம். சோ அடுத்தது Q மற்றும் T வானூர்தி மூலம் மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது. அதாவது இங்கிலீஷ்ல படிங்க. Q and T are connected by hair. hairனா என்ன? ஏதாவது ஒரு ஏரோப்ளேன் ஹெலிகாப்டர் அது எதனா ஒரு டிவைஸ் வச்சு என்ன பண்ணலாம்? இணைச்சிருக்கலாமா? அப்போ Q und T எது மூலமா மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது? hair, ஏரோப்ளேன் வானூர்தி மூலமா மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது. அடுத்தது P மற்றும் R கப்பல் மூலம் இணைக்கப்பட்டுள்ளது. அப்ப P யும் R எதுல இணைச்சிருக்காங்களா? கப்பல். அப்ப P யும் R போட் மூலமா மட்டும் தான் இணைஞ்சிருக்கு. லாஸ்ட் T மற்றும் R எது மூலமா இணைக்கப்பட்டிருக்கான்? ரயில் மற்றும் பேருந்து மூலமா. அப்போ T யும் R எது மூலமா இணைக்கப்பட்டிருக்கு? ரயில் மற்றும் பேருந்துனா பஸ். ஓகேவா? அப்ப எந்தெந்த நகரங்கள் எதன் மூலமா இணைக்கப்பட்டிருக்குது நான் வரைஞ்சிட்டேன். P-யும் Q-யும் போட் ரயில், Q-யும் T-யும் ஹேர் மட்டும் தான். அதே மாதிரி P-யும் R-ம் போட், S-ம் R-ம் பஸ் போட், T-யும் R-ம் ரயில் பஸ். இப்ப இத வச்சு கேள்விகள் கேட்டிருப்பாங்க. நம்ம பதில் சொல்ல வேண்டிய தருணத்துக்கு வந்துட்டோம். போலாமா? சோ முதல் கேள்வி, a man want to travel from P to S, which transport is used only one time அப்படினு கேக்குறாங்க. அதாவது P இல் இருந்து S என்ற நகரத்திற்கு செல்ல ஒரு மனிதன் எந்த போக்குவரத்தை ஒரே ஒரு முறை பயன்படுத்திக் கொள்ளலாம்? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. எங்க இருந்து போனோம்? P ல இருந்து S க்கு போணுமா? டைரக்டா போக முடியாது. ஏன்னா P க்கும் S க்கும் டைரக்ட் கனெக்ஷன் இல்ல. அப்ப P ல இருந்து அவன் R போணும், R ல இருந்து S போணும். இந்த மாதிரி பயன்படுத்தும் போது எந்த வகை இப்படி கூட நீங்க சொல்லலாம். சார் P ல இருந்து Q போய், Q ல இருந்து T போய், T ல இருந்து R வந்து, R ல இருந்து S போலாம். அவங்க ஒன்றும் சுற்றுலா போல எல்லா நகரத்தையும் சுற்றி பார்க்கறதுக்கு. அது மட்டும் இல்லாம ஏதாவது ஒரே டிரான்ஸ்போர்ட் மூலமா தான் அவன் என்ன பண்ணணும்? வந்து சேரணும். இப்ப இங்க இருந்து போட்ல போயிட்டான்னு வச்சுக்கோ, அங்க இருந்து அவனால ஹேர்ல மட்டும் தான் போக முடியும். டிரான்ஸ்போர்ட் மாறுது இல்ல, அப்படிலாம் மாறக்கூடாது. ஒரே டிரான்ஸ்போர்ட் மூலமா வரணும்னா இப்போ P ல இருந்து அவன் ஐயா எதுல வரலாம்? போட்ல வரலாம். போட்ல வந்து R ல இருந்து எதுல வரலாம்? போட்ல வரலாம். பார் P to இதுக்கு போட் இருக்கு, R to S க்கும் போட் இருக்கு. அப்ப அவனால ஒரே டிரான்ஸ்போர்ட் மூலமா S என்ற நகரத்துக்கு வர முடியும்னா எதை மட்டுமே பயன்படுத்தி வந்துடலாம்? போட் மட்டுமே. சோ ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய ஆன்சர் கப்பல், போட். ஓகேவா? ஃபர்ஸ்ட் क्वेश्चन உடைய ஆன்சர் போட், கப்பல். ஓகேவா? சூப்பரா இருந்துச்சு அந்த பஸ்ல. சோ அடுத்தது 8வது கேள்வி என்ன கேட்டிருக்காங்கன்னா, a man want to travel from T to S. T என்ற நகரத்திலிருந்து S என்ற இடத்திற்கு செல்ல ஒரு மனிதன் எந்த போக்குவரத்தை ஒரே ஒரு முறை பயன்படுத்த முடியும்? அகைன் அதே மாதிரி தான் ஒரு கேள்வி. T ல இருந்து S க்கு போணுமா? சோ T ல இருந்து S க்கு போனோம்னா T S போனோம்னா இதுல இருந்து பஸ்ல வரலாம். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. T ல இருந்து R க்கு பஸ்ல வரலாம், திருப்பி R ல இருந்து S க்கு பஸ்லயே வரலாம். அப்ப இப்போ எந்த டிரான்ஸ்போர்ட்டை பயன்படுத்தினா T ல இருந்து S க்கு ஒரு மனுஷன் வருவான்? பஸ். எங்க இருக்கு ஆப்ஷன்? A ஆப்ஷன். சோ பஸ்.
ஓகேவா? முடிஞ்சுச்சா? ஈஸியா பார்த்து சொல்லிட்டு போயிடலாம். அடுத்தது 9வது கேள்வி, a person want to travel from Q to R, which transport is used only one time? Q என்ற இடத்திலிருந்து R என்ற இடத்திற்கு செல்ல ஒரு மனிதன் எந்த போக்குவரத்தை ஒரே ஒரு முறை பயன்படுத்த முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க. சோ அகைன் நம்ம போய் பார்க்கணும். Q எங்க இருக்கு? இந்த இடத்துல இருக்கு. R இந்த இடத்துல இருக்கு. சோ Q ல இருந்து T போனா ஹேர் மட்டும் தான் போக முடியும். அங்க இருந்து இங்க வந்தா டிரான்ஸ்போர்ட் மாறுது. அப்ப Q ல இருந்து இங்க வந்து இப்படி தான் வரணும். Q ல இருந்து R வரணும்னா Q ல இருந்து P க்கு வரணும். ஃபர்ஸ்ட் ரயில் யூஸ் பண்ணி வரலாம், போட்டை யூஸ் பண்ணி வரலாம். சோ P ல இருந்து R போனா போட்டை மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். அப்போ அவன் Q ல இருந்து P வரதுக்கு போட்டை யூஸ் பண்ணணும், திருப்பி P ல இருந்து R வரதுக்கு போட்டை யூஸ் பண்ணணும். அப்போ ஒரு மனுஷன் Q ல இருந்து R என்ற நகரத்திற்கு வர கண்டிப்பாக அவன் பயன்படுத்த வேண்டிய டிரான்ஸ்போர்ட் போட்டு. ஓகேவா? அடுத்தது 10வது கேள்வி, which two cities connected by boat only? அதாவது எந்த இரு நகரங்கள் கப்பல் மூலமாக மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளது அப்படின்னு கேக்குறாங்க. சோ எந்த இரு நகரங்கள் கப்பல் மூலமா மட்டுமே இணைக்கப்பட்டுள்ளதுன்னா P-யும் R-ம் மட்டும்தான். நீங்க கேட்கலாம், சார் இங்க கூட போட் வருது, இங்க கூட போட் வருது. இதுக்கு போட்டு as well as பஸ், இது போட்டு as well as ரயில். ஆனா இது மட்டும் தான் போட்டு. சோ போட்ட மூலமா மட்டுமே இணைக்கப்படக்கூடிய நகரம் எது? P-யும் R-ம். சோ ஆன்சர் வந்து C ஆப்ஷன், P and R. ஓகேவா? சோ இதுவரை ஈஸியா புரிஞ்சுச்சா? இப்ப அடுத்த கேள்வி போயிடலாமா? ஈஸி தான். எல்லா கேள்வியும் படிச்சா நமக்கு ரொம்ப ரொம்ப ஈஸி தான். சோ கொஞ்சம் நல்லபடியா பண்ணுங்க. ஓகேவா? சோ நெக்ஸ்ட் क्वेश्चन 11 to 15. ஓகேவா? ஒரு பசில்ஸ் தான் கொடுத்திருக்கேன். படிச்சு பார்த்து பொறுமையா ஆன்சர் பண்ணலாம். ஓகேவா? ஃபர்ஸ்ட் கான்செப்ட் என்னன்னு படிச்சு தெரிஞ்சுப்போம். Guest lecturer on 5 different subjects: economics, history, statistics, English and mathematics have to be arranged in a week from Monday to Friday. தமிழ்ல சொல்றதா இருந்தா பொருளாதாரம், வரலாறு, புள்ளியியல், ஆங்கிலம் மற்றும் கணிதம்ன்ற 5 பாடம் இருக்கா. என்னென்ன பாடம்? பொருளாதாரம், வரலாறு, புள்ளியியல், ஆங்கிலம் மற்றும் கணிதம் என 5 பாடங்கள் திங்கள் முதல் வெள்ளி வரை என 5 நாட்களுக்கு ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது. அப்ப 5 பாடம்னா 5 நாள் தான். என்னைக்குல இருந்து? திங்கட்கிழமையில இருந்து வெள்ளிக்கிழமைக்குள்ள. இது என்னன்னைக்கு என்னென்ன கிளாஸ் எடுத்திருக்காங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். அப்படிதான் கேள்வி. இது பார்த்தாலே ஒரு ஐடியா வந்துடும். 5 நாளுக்கு 5 சப்ஜெக்ட்னு கொடுத்துட்டான். அப்படி 5 நாளுக்கு 5 சப்ஜெக்ட்னு கொடுத்த இடத்துல என்னன்னைக்கு எந்தெந்த சப்ஜெக்ட் வந்து எடுத்திருப்பாங்கன்றத நம்ம கண்டுபிடிக்கணும். சோ கண்டுபிடிச்சிடுவோமா? சோ ஃபர்ஸ்ட் எடுத்தோடனே கீழே எழுதிடலாம். என்னென்ன கிழமைன்றதை எழுதிடலாம். மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தர்ஸ்டே, ஃப்ரைடே. ஓகேவா? 5 நாள் 5 கிழமை எழுதிட்டேன். என்னென்ன சப்ஜெக்ட் எடுத்தாங்கன்றதை இப்ப க்ளூ படிச்சுட்டு வந்தா நம்ம பார்க்கணும். ஃபர்ஸ்ட் க்ளூ, எக்கனாமிக்ஸ் cannot be scheduled on Tuesday. அதாவது பொருளாதாரம் என்ற பாடம் எப்ப எடுக்கப்படலையா? பொருளாதாரம் செவ்வாய்க்கிழமை எடுக்கப்படவில்லை. அப்ப எக்கனாமிக்ஸ் வந்து செவ்வாய்க்கிழமை எடுக்கல. அப்ப செவ்வாய்க்கிழமை வேற ஏதோ சப்ஜெக்ட் போயிருக்கு. சோ இந்த மாதிரி தெரிஞ்சதை எழுதி வச்சுக்கோங்க பக்கத்துல. என்னன்னு எழுதணும்? எக்கனாமிக்ஸ் கிளாஸ் எப்ப எடுக்கலையா? டியூஸ்டே எடுக்கல. ஓகே, சூப்பர். அடுத்தது, வரலாறு செவ்வாய் மட்டும் தான் எடுக்கப்படுகிறது. இங்கிலீஷ்ல சொல்றதா இருந்தா ஹிஸ்டரி இஸ் அவைலபிள் ஒன்லி ஆன் டியூஸ்டே. அப்போ டியூஸ்டே வந்து எக்கனாமிக்ஸ் எடுக்கலையா? அப்ப வேற என்ன சப்ஜெக்ட் எடுத்தாங்களா? ஹிஸ்டரி எடுத்திருக்காங்க. ஓகேவா? அப்போ டியூஸ்டே எடுத்த சப்ஜெக்ட் வந்து ஹிஸ்டரி அப்படின்ற மாதிரி இருக்கு. சோ ஹிஸ்டரி தான் வந்து என்னைக்கு எடுத்திருக்காங்க? செவ்வாய்க்கிழமை எடுத்திருக்காங்க. ஓகே, சூப்பர். ஃபர்ஸ்ட் ஒரு சப்ஜெக்ட் ஃபிக்ஸ் பண்ணிட்டோம். இன்னும் 4 இருக்கே. அடுத்தது தமிழ்ல படிச்சிடலாம். ஈஸி தான். இங்கிலீஷ்ல क्वेश्चन மட்டும் ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்கம்மா. ஓகேவா? சரி, தமிழ்ல படிச்சிடலாம். கணிதம் பொருளாதாரத்திற்கு அடுத்த நாள் எடுக்கப்படுகிறது. ஓகேவா? பொருளாதாரம் என்னைக்கு எடுத்திருக்காங்களோ அதற்கு அடுத்த நாள் தான் என்னைக்கு எடுத்திருக்காங்களா? கணிதம். அடுத்தது, ஆங்கிலம் பொருளாதாரத்துக்கு முந்தைய நாள் எடுக்கப்படுகிறது. சோ இந்த 2 க்ளூ வச்சு நான் ஃபர்ஸ்ட் ஃபிக்ஸ் பண்ணிடுவேன் என்ன ஏதுன்னு. நல்லா ஞாபகம் வச்சுங்க. கணிதம் எப்ப எடுத்திருக்காங்க? சாரி, கொஞ்சம் கீழ்ட்டேன். ஓகே, ஃபர்ஸ்ட் சொல்லுங்க. கணிதம் எப்ப எடுத்திருக்காங்கன்னா பொருளாதாரத்திற்கு அடுத்த நாள். அப்போ என்னைக்கு வந்து எக்கனாமிக்ஸ் கிளாஸ் பொருளாதாரம் போடுறாங்களோ அதற்கு அடுத்த நாள் என்ன கிளாஸ் எடுப்பான்? மேக்ஸ், கணிதம். ஓகேவா? அதே மாதிரி ஆங்கிலம் பொருளாதாரத்திற்கு முந்தைய நாள் எடுக்கப்படுகிறது. அப்ப பொருளாதாரம் எக்கனாமிக்ஸ் கிளாஸ்க்கு முன்னாடி நாள் என்ன கிளாஸ்னா இங்கிலீஷ், ஆங்கிலம். ஓகேவா? சோ அப்ப இது மூணுமே தொடர்ந்து வரணும், பிரியக்கூடாது. எக்கனாமிக்ஸ்க்கு முன்னாடி நாள் இங்கிலீஷ், எக்கனாமிக்ஸ்க்கு அடுத்த நாள் மேக்ஸ். மூணுமே தொடர்ந்து வர மாதிரி எங்க வைக்க முடியும்? இந்த 3 இடத்துல தான் வைக்க முடியும். இங்கெல்லாம் எங்க வைக்க முடியுமா? மண்டேல போய் எதனா கிளாஸ் போட முடியுமா? கண்டிப்பா போட முடியாது. அப்ப எக்கனாமிக்ஸ் கிளாஸ் வியாழக்கிழமை எடுத்திருந்தா அதற்கு அடுத்த நாள் என்ன எடுத்திருப்பாங்க? மேக்ஸ். அப்ப எக்கனாமிக்ஸ்க்கு முன்னாடி நாள் இங்கிலீஷ். சோ ஒரே சப்ஜெக்ட் தான் விடுபட்டிருக்கு. அந்த இடத்துல என்ன சப்ஜெக்ட் எடுத்திருப்பாங்க? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ஓகேவா? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்னா என்ன? புள்ளியியல். ஓகேவா? சோ முடிஞ்சிருச்சு. அப்ப 5 நாள் இந்த 5 சப்ஜெக்ட தான் எடுத்திருப்பாங்க. பசில சால்வ் பண்ணிட்டேன். கேள்விக்கு போலாம், பதில சொல்லலாம். சோ 11வது கேள்வி,
which lecturer is scheduled on Monday? திங்கட்கிழமை என்ன பாடம் எடுக்கப்படுகிறது? இப்பதான் பார்த்தோம். வாரத்தின் முதல் நாள் என்ன பாடத்தை எடுத்தாங்க? ஸ்டாட்டிஸ்டிக்ஸ், புள்ளியியல். ஓகேவா? சோ அடுத்த கேள்வி, which lecturer is scheduled between statistics and English? புள்ளியியல் மற்றும் ஆங்கிலத்திற்கு இடையே என்ன பாடம் எடுத்தார்கள்னு கேக்குறான். சோ புள்ளியியல் மற்றும் ஆங்கிலத்திற்கு இடையே எடுக்கப்பட்ட பாடம் வரலாறு, history. So answer is history. ஓகேவா? வரலாறு. Next, which lecturer is the last one in the week? இறுதியாக, வார இறுதியாக எடுக்கப்பட்ட வகுப்பு என்னன்னா நமக்கே தெரியும். லாஸ்டா எடுத்தது வந்து என்ன? மேக்ஸ். வேணும்னா போய் பார்த்துக்கோங்க. லாஸ்டா எடுத்த கிளாஸ் என்ன? மேக்ஸ். ஓகேவா? அப்ப கடைசியா எடுத்த பாடம் மேக்ஸ். சோ ஆன்சர் வந்து கணிதம், மேத்தமெட்டிக்ஸ். அடுத்தது, which lecturer is scheduled on Wednesday? புதன்கிழமை என்ன வகுப்பு எடுத்தாங்கன்னு கேக்குறாங்க. சோ புதன்கிழமை எடுக்கப்பட்ட பாடம் பாத்தீங்கன்னா ஆங்கிலம். சோ கீழே வந்து உட்காந்துருச்சா இது டக்குன்னு? ஓகே, புதன்கிழமை எடுக்கப்பட்ட பாடம் என்ன? ஆங்கிலம். சோ கரெக்டா புதன்கிழமைக்கு நேரா உட்கார வைக்கிறேன். இது கொஞ்சம் நவுந்துருச்சு. ஓகே, புதன்கிழமை எடுக்கப்பட்ட பாடம் வந்து ஆங்கிலம். சோ அது எல்லாருக்குமே தெரியும்னு நினைக்கிறேன். அதை வந்து மார்க் பண்ணிடுங்க. சோ क्वेश्चन நம்பர் 14, புதன்கிழமை எடுக்கப்பட்ட பாடம் வந்து ஆங்கிலம். சி ஆப்ஷன். ஓகே, அடுத்தது 15th क्वेश्चन, which lecturer is scheduled before the mathematics lecturer? கணித வகுப்பிற்கு முந்தைய வகுப்பு என்னன்னு கேக்குறாங்க. சோ கணித வகுப்பிற்கு முந்தைய வகுப்பு பார்த்திருப்பீங்க. ஒரு சப்ஜெக்ட் எகனாமிக்ஸ்னு இங்கே பார்த்தா தெரிஞ்சிடும். சோ எகனாமிக்ஸ் is the class scheduled in case before of mathematics. சோ அப்ப ஆன்சர் வந்து எதுன்னு பாத்தீங்கன்னா எகனாமிக்ஸ், பொருளாதாரம். ஓகேவா? 15 क्वेश्चन முடிஞ்சிருச்சு. சோ गाइस ஆல்ரெடி நம்ம வந்து 16 क्वेश्चंस பார்த்துட்டோம். ஓகேவா? 15 क्वेश्चंस பார்த்துட்டோம். சோ இப்போ நம்ம போறது 16 to 20th क्वेश्चंस வரை தான் போறோம். ஓகேவா? சோ வந்து பாத்தீங்கன்னா ஒரு இன்ட்ரஸ்டிங்கான பசில் தான் இது கூட. ஓகேவா? கொஞ்சம் யோசிச்சா பதில் ஈஸியா அழிச்சிடலாம். சோ P, Q, R, S and T are 5 persons in a building. Each of them plays one game, namely football, cricket, hockey, tennis and boxing, but not necessarily in the same order அப்படினு சொல்லிருக்காங்க. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. தமிழ்ல தெளிவா கொடுத்திருக்காங்க. அதாவது ஒரு பங்களாவில் வசிக்கும் PQRST ஆகியோர் கால்பந்து, கிரிக்கெட், ஹாக்கி, டென்னிஸ் மற்றும் குத்துச்சண்டை விளையாடுகின்றனர். 5 பேர் இருக்காங்க, 5 கேம் விளையாடுறாங்க. யார் யார் என்னென்ன கேம் விளையாடுனாங்கன்றத கண்டுபிடிக்க வேண்டியதுதான் உன்னுடைய கடமை. இப்போ பார்த்தாலே தெரியுது. சோ யார் யார் என்னென்ன கேம் விளையாடுனாங்கன்னு கண்டுபிடிக்கலாமா? சோ இதுல ஒரு வித்தியாசமா கொடுத்திருக்காங்க. என்ன கொடுத்திருக்காங்கன்னா, யார் என்ன கேம் விளையாடுறதுன்ற மாதிரி ஒரு க்ளூ கொடுத்துட்டா கூட நீ எங்க உஷாராய் கண்டுபிடிச்சிருவியோன்னு சொல்லிட்டு யார் யார் என்னென்ன கேம் விளையாடல அப்படின்னு கொடுத்துருக்காங்க. இங்க பாருங்க, Pயும் Rயும், both P and R play neither cricket nor football. அவன் கிரிக்கெட்டும் விளையாடல, ஃபுட்பாலும் விளையாடல அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. அப்போ ஒரு இடத்துல இல்ல அப்படின்னா அங்க வேற ஏதோ இருக்கு அப்படின்னு அர்த்தம். மறைச்சு ஒரு விஷயம் செய்யறாங்க, யாருக்குமே தெரியாது அப்படின்னா கண்டிப்பா அதுல ஏதோ வில்லங்கம் அடங்கி இருக்குன்றதுதான் உண்மை. சோ ஒரு விஷயத்த மறைச்சு செய்யறாங்கனாலே அது பின்னாடி ஒரு வில்லங்கம் இருக்கு. அப்ப இல்லன்ற இடத்துல இருக்குன்ற ஒரு மீனிங் இருக்கு. அதுதான் இந்த பசில்ல உனக்கு உணர்த்துறாங்க. ஓகேவா? Pயும் Rயும் கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாடுனா அப்ப வேற ஏதோ கேம் விளையாடி இருக்காங்க. அது என்னன்றத அடுத்தடுத்த க்ளூஸை வச்சு நீ தான் நெக்லெக்ட் பண்ணி கண்டுபிடிக்க வேண்டிய ஒரு தருணத்துல இருக்க. சோ நான் இங்க இடத்துல வச்சுக்கிறேன். இந்த இடம்ன்றது கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் தமிழ்லயே படிச்சு சொல்றேன். ஓகேவா? P, Q, R, S, T 5 பேர் இருக்காங்க. இதுல P மற்றும் R இருவரும் எது ரெண்டு விளையாடலாம்? கிரிக்கெட்டும் ஃபுட்பால், கால்பந்து விளையாடலாம். அப்போ Pயும் Rயும் விளையாடாத கேம் வந்து கிரிக்கெட், ஃபுட்பால். அப்ப அவங்க கிரிக்கெட், ஃபுட்பாலும் Pக்கும் Rக்கும் வரக்கூடாது. நெக்ஸ்ட், Q மற்றும் T இருவரும் டென்னிஸ் மற்றும் ஹாக்கி விளையாடல. அப்போ Qவும் Tயும் எது விளையாடலையா? டென்னிஸ், ஹாக்கி இத விளையாடல. ஓகே, Qவும் Tயும் டென்னிஸும் ஹாக்கியும் விளையாடல. ஓகே, S மற்றும் T இருவரும் எது விளையாடலாம்? ஓகே, இது இப்படி எழுதுறத விட நம்ம நேரா எழுதிடலாம். ஏன்னா நேரா என்னென்ன கேம் அவங்க விளையாடலனாலே விளையாடுற கேம் ஈஸியா வந்துடும். ஓகே, Pயும் Rயும் என்னென்ன விளையாடலாம்? கிரிக்கெட்டும் கால்பந்தும். ஓகே, இவங்க 2 பேரும் கொஞ்சம் மேல தள்ளி வச்சிடுறேன். நமக்கு தெரிஞ்சா போதும், இது மட்டும் க்ளூ மட்டும் தெரிஞ்சா போதும். சோ Pயும் Rயும் கிரிக்கெட்டும் கால்பந்தும் விளையாடலாம். அப்ப இவங்க 2 பேருமே கிரிக்கெட்டும் ஃபுட்பாலும் விளையாட மாட்டாங்க. கிரிக்கெட், ஃபுட்பால் விளையாட மாட்டாங்க, அது புரிஞ்சுக்கோ. அடுத்தது, Q மற்றும் T இருவரும் டென்னிஸ், ஹாக்கி விளையாட மாட்டாங்க. அப்ப இவங்க 2 பேருமே டென்னிஸும் ஹாக்கியும் விளையாட மாட்டாங்க. டென்னிஸ், ஹாக்கி விளையாட மாட்டாங்க. ஓகேவா? நெக்ஸ்ட், S மற்றும் T இருவரும் கால்பந்து மற்றும் டென்னிஸ் விளையாட மாட்டாங்க. S-ம் T-யும் கால்பந்துனா என்ன? ஃபுட்பால் தான். ஃபுட்பாலும் டென்னிஸும் விளையாட மாட்டாங்க. சோ இவனுக்கு ஆல்ரெடி டென்னிஸ் இருக்கு, அப்ப ஃபுட்பால் மட்டும் என்ன பண்றேன்? சேர்த்துறேன். ஓகேவா? சரி. அடுத்தது, P என்பவர் குத்துச்சண்டை மற்றும் டென்னிஸ் விளையாடவில்லை. P வந்து பாக்ஸிங்கும் விளையாட மாட்டான், டென்னிஸும் விளையாட மாட்டான்.
ஓகே பாக்ஸிங் டென்னிஸ் விளையாட மாட்டான். பாரு இவனுக்கு 4 கேம் எலிமினேட் ஆயிடுச்சா, கிரிக்கெட் போயிடுச்சு, ஃபுட்பால் போயிடுச்சு, பாக்ஸிங் போயிடுச்சு, டென்னிஸ் போயிடுச்சு. அப்ப 4 கேம் போயிடுச்சுன்னா மிச்சம் இருக்கிற ஒரே கேம் என்ன, ஹாக்கி. அப்ப பி என்ன கேம் தான் விளையாடி இருப்பான், ஹாக்கி. பி கேம், பியோட கதை ஓவர். லாஸ்ட் எஸ் என்பவர் எது விளையாடலையா, கிரிக்கெட். அப்ப எஸ் கிரிக்கெட் விளையாடல. ஓகேவா? சோ எஸ்க்கு ஃபுட்பால் போயிடுச்சு, டென்னிஸ் போயிடுச்சு, கிரிக்கெட் போயிடுச்சு, ஹாக்கியும் போயிடுச்சு. ஏன்னா ஆல்ரெடி ஹாக்கி யார் விளையாடுறாங்க, பி விளையாடுறாங்க. அப்ப எஸ்க்கு இத்தனை கேம் போனதுனால எக்ஸ்க்கு வந்து ரிமைனிங் இருக்கிற கேம் எது, பாக்ஸிங். அப்ப எக்ஸ் வந்து பாக்ஸிங் குத்துச்சண்டை விளையாடி இருப்பார். ஓகேவா? அப்ப ஹாக்கி பாக்ஸிங் ஃபிக்ஸ்டு. நெக்ஸ்ட் டீக்கு பார், டென்னிஸ் போச், ஹாக்கி போச், ஃபுட்பால் போச். நெக்ஸ்ட் எதுவும் போயிடுச்சு, பாக்ஸிங்கும் போயிடுச்சு. ஏன்னா பாக்ஸிங் ஆல்ரெடி எஸ் விளையாட்டாங்க. அப்ப டென்னிஸ், ஹாக்கி, ஃபுட்பால், பாக்ஸிங் போயிடுச்சுன்னா ரிமைனிங் இருக்கிறது கிரிக்கெட். அப்ப கிரிக்கெட் விளையாடுறது நம்ம டி அண்ணாத்த. ஓகேவா? சோ இவங்க 2 பேரும் தான் இருக்காங்க. இப்போ நம்ம கிட்ட என்னென்ன கேம் இருக்கு, டென்னிஸ் இருக்கு, ஃபுட்பால் இருக்கு. இவன் ஃபுட்பால் விளையாடல, அப்ப இவன் ஃபுட்பால் விளையாடி இருப்பான். இவன் டென்னிஸ் விளையாடல, அப்ப இவன் டென்னிஸ் விளையாடி இருப்பான். கண்டுபிடிச்சிட்டோமா, மேட்டர் ஓவர். அவ்வளவுதான். யார் யார் என்னென்ன கேம் விளையாடுறாங்க கண்டுபிடிச்சாங்க. கேள்வியை பார், பதில கூறு. அவ்வளவுதான். ஓகேவா? கேள்வியை பார், பதில கூறு. Who plays football? Football விளையாடியவர் யார், Q. ஃபுட்பால் விளையாடியவர் யார், Q. சாரி, அதானே போட்டிருக்கேன். ஃபுட்பால் விளையாடியவர் Q தான். ஆப்ஷன்ல Q இல்லையே. ஓகே, ஃபுட்பால் விளையாடியவர் Q மா. சோ ஆப்ஷன்ல Q மாத்தி போட்டுக்கோங்கமா. சோ இந்த क्वेश्चन நான் கரெக்ஷன் பண்ணாம விட்டுருக்கேன். சோ ஏதாவது ஒரு ஆப்ஷன் Q ஆன்சர் போட்டுக்கோங்க. Who plays boxing? பாக்ஸிங் விளையாடுபவர் யாருன்னு கேக்குறாங்க. சோ பாக்ஸிங் வந்து S தான். சோ ஆன்சர் ஆப்ஷன் C. ஓகேவா? S. அடுத்தது P plays which game? P என்ன கேம் விளையாடுறாங்கன்னா ஃபர்ஸ்டே நம்ம P இதுதான் கண்டுபிடிச்சோம். P விளையாடிட்டு இருக்கிறது என்ன கேம், ஹாக்கி. ஹாக்கி விளையாடிட்டு இருக்காரு. நெக்ஸ்ட் கிரிக்கெட் விளையாடுபவர் யாருன்னா லாஸ்டா இருந்த டீன்னு பார்த்தோம். நம்ம நல்லா பார்த்தோம். கிரிக்கெட் வந்து டி விளையாடுவாருன்னு சொல்லியே தான் மார்க் பண்ணேன். சோ கிரிக்கெட் விளையாடுபவர் யாரு, டி. அடுத்தது ஆர் என்ன கேம் விளையாடிட்டு இருக்கான்னு கேக்குறாங்க. ஆர் பிளேஸ் விச் கேம், ஆர் எந்த விளையாட்டை விளையாடுகிறாருன்னு கேக்குறாங்க. ஆர் விளையாடிய விளையாட்டு வந்து டென்னிஸ். சோ ஆன்சர் வந்து டென்னிஸ். ஓகேவா? டென்னிஸ். ஓகே, சோ டன்னா, இது முடிஞ்சதா? சோ இந்த பசிலும் ஈஸியா சால்வ் பண்றோம். இதற்கு அடுத்த பசில் போலவா? சரி, வெயிட் பண்ணுங்க. 21 to 25 பசிலே பார் பெருசா இருக்கு. ஓகே, a building has 7 floors numbered from 1 to 7 in such a way that the ground floor is 1 and first floor is number 2 and so on அப்படினு சொல்றாங்க. அதாவது 7 மாடி குடியிருப்பில் A B C D F ஆகிய 6 பேர். 7 மாடி குடியிருப்பு, ஆனா எத்தனை பேர் இருக்காங்க, 6 பேர் தான் இருக்காங்க. 6 பேர் என்கிறார்கள். அதுல கீழ் மாடியை 1ன்னு சொல்றாங்க, அதற்கு மேல் மாடியை வந்து என்னன்னு சொல்றாங்க, 7ன்னு சொல்றாங்க. அப்ப 7 மாடிகளில் ஒரு மாடி காலியாக உள்ளது. அப்ப 7 மாடி குடியிருப்பு, அதுல எத்தனை பேர் இருக்காங்களா, ABCDEF 6 பேர் தான் இருக்காங்க. அந்த 6 பேர் இருக்கும்போது கண்டிப்பா ஒரு மாடி காலியா இருக்கும். அது என்ன மாடினும் நீ தான் கண்டுபிடிக்கணும். அதே மாதிரி மத்தவங்க எல்லாம் எந்த இதுல இருக்காங்கன்றதையும் நீ தான் கண்டுபிடிக்கணும். சோ இங்கிலீஷ் क्वेश्चन இருக்கு, ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ். பிகாஸ் நிறைய பேர் இந்த தமிழ் மீடியம் பாக்குறதுனால தான் ஐ எம் வெரி கன்வீனியன்ட் டு மூவ் ஆன் தமிழ். அவ்வளவுதான். பிகாஸ் ஐ எம் ஃபெமிலியர் இன் இங்கிலீஷ், பட் எதுல கொஞ்சம் போலாம் அப்படின்னா தமிழ்ல போயிடலாம். பிகாஸ் நிறைய பேர் தமிழ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் ஃபாலோ பண்றாங்க. அது மட்டும் இல்லாம இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ்க்கும் தமிழ்ல சொன்னா கொஞ்சம் எளிமையா புரியும்ன்றதுனால தான். என்னால क्वेश्चन ஒரே செட்ல வச்சுட்டு என்னால மூவ் பண்ணி பண்றது கொஞ்சம் கஷ்டமா இருக்கு. அதனால ஓகே, இப்போ மூவ் பண்ணி இங்க விட்டுடுறேன், தமிழை வச்சிடுறேன். ஓகே, சோ இதுவரையும் விடுறேன். ஏன்னா க்ளூ இங்க இருந்து தான் ஸ்டார்ட் ஆகுது, அதனால இங்க இருந்து நான் விடுறேன். ஓகேவா? சோ 7 மாடி குடியிருப்புல கீழ் மாடி 1 2 3 4 5 6 7 7 மாடி குடியிருப்பு இருக்கு. இதுல வந்து யார் யார் எங்க தங்கினாங்கன்றதையும் நீ தான் கண்டுபிடிக்கணும். எது காலி மாடின்றதையும் நீ தான் கண்டுபிடிக்கணும். சோ ஏ என்பவர் 5ஆம் மாடியில் உள்ளார். அப்ப ஏ எந்த மாடியில் இருக்காரா, 5வது மாடியில. சோ போட்டேன், ஒருத்தன் ஃபிக்ஸ், ஏ ஃபிக்ஸ் ஆயிட்டான். அடுத்தது 5ஆம் மாடிக்கு கீழ் உள்ள மாடிகளில் ஏதும் காலி இல்லை. அப்ப 5ஆம் மாடிக்கு கீழே இருக்கிற மாடிகள்ல எதுவுமே காலி இல்லை. அப்போ இன்டைரக்டா வேற உனக்கு என்ன உணர்த்துறான், 5ஆம் மாடிக்கு மேல் உள்ள மாடி தான் காலி மாடி. அது இந்த 2 மாடியில தான் ஏதோ ஒரு காலி மாடி இருக்கு. அப்ப 5ஆம் மாடிக்கு கீழ் உள்ள எந்த மாடியுமே காலியா இல்ல. 5ஆம் மாடிக்கு மேல் உள்ள 2 மாடிகள்ல தான் ஏதோ ஒரு காலி மாடி இருக்கு. ஓகேவா? மேலும் காலி மாடி ஒற்றைப்படை எண்ணை இலக்கமாக கொண்டிருக்காது. காலி மாடி எப்படி இருக்காதான், ஹாட் நம்பரா இருக்காதான். அப்ப ஹாட் நம்பரா இருக்காதுன்னா காலி மாடி எதுவா இருக்கணும், ஈவன் நம்பரா தான் இருக்கணும். இப்ப 5வதுக்கு மேல எது ஈவன் நம்பர், 6 மட்டும் தான் ஈவன் நம்பர். அப்ப 6 தான் காலி மாடி. 7 காலி மாடியா இருக்க வாய்ப்பு இல்லை. ஏன், ஒற்றைப்படை எண் காலி மாடியாக இருக்க வாய்ப்பு இல்லைன்னு சொல்லிட்டான். சோ அடுத்தது E மற்றும் F இன் இடையே D மட்டுமே வசிக்கிறார். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, E மற்றும் F இன் இடையே D மட்டுமே வசிக்கிறார். அப்ப ஈன்னு ஒரு ஆள் இருந்து Fன்னு ஒரு ஆள் இருந்தா அவங்க 2 பேருக்கும் நடுவுல இருக்கிறவர் யாரு, D.
டி மட்டும் தான் வசிக்கணுமா ஓகேவா இ மற்றும் எஃப் இடையே டி மட்டுமே வசிக்கணும்னு சொல்றாங்க ஓகே சரி அது இப்படி வேணா கூட இருந்துக்கலாம் நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க எஃப் இ டி இப்படியும் இருந்திருக்கலாம் எப்படி வேணாலும் இருந்திருக்கலாம் இ மற்றும் எஃப் க்கு நடுவுல யார் வரணும் டி வரணும் அதுதான் கான்செப்ட் இப்படிதான் வரணும்ன்றலாம் ரூல்ஸ் இல்ல இ எஃப் மேல கீழே எப்படி வேணா மாறி இருக்கலாம் சரி ஓகே அது அப்புறமா ஃபிக்ஸ் பண்ணலாம் ஏன்னா நமக்கு எங்க ஃபிக்ஸ் பண்றதுன்னு தெரியல அதனால தனியா எடுத்து வச்சுக்கிறேன் இ என்பவர் இரட்டைப்படை எண்ணை இலக்கமாக கொண்ட மாடியில் வசிக்கிறார் அப்ப இ இருக்கிற மாடியினுடைய நம்பர் எப்படி இருக்கணும் ஈவன் நம்பர் இரட்டைப்படை எண்ணா இருக்கணும் சோ நம்ம கிட்ட இருக்கிற இரட்டைப்படை எண் ஒன்னு காலி 6 அது காலி மாடி சோ 4 இன்னொரு இரட்டைப்படை எண் 2 இன்னொரு இரட்டைப்படை எண் அப்ப இது ரெண்டுத்துல தான் எதுலயோ யார் இருக்காங்க நம்ம இ அண்ணா தான் இருக்கிறார் சரி ஒரு பாசிபிலிட்டில இ இங்க போடுவோம் இன்னொரு பாசிபிலிட்டில இ இங்க போடுவோம் அப்போ ஏ இங்க இது காலி மாடி அதாவது ரெண்டு வழிமுறையில போறேன் ஒன்னு இங்க இருக்கலாம் இ இல்ல இப்படி இருக்கலாம் அப்படின்னு ரெண்டு வழிமுறையில போறேன் இ இங்க இருந்தா எஃப் இங்க தான் இருப்பான் நடுவுல டி இ இங்க இருந்தா எஃப் இங்க தான் இருப்பான் நடுவுல டி செட் ஆயிட்டாங்களா இப்ப 4 பேர் ஏன்னா இ எஃப் நடுவுல தானே டி வரணும்னு சொன்னேன் சோ 4 பேர் செட் ஆயிட்டாங்க முடிஞ்சிருச்சு அடுத்தது பி என்பவர் கீழ் மாடியில இல்லையா பி எங்க இல்லையா கீழ் மாடியில இல்ல அப்போ இந்த ரெண்டு அரேஞ்ச்மெண்ட்லயுமே கீழே மட்டும் தான் காலியா இருக்கு அப்ப அங்க இல்லனா பி 7வது மாடியில தான் கண்டிப்பா இருந்திருக்கணும் பி ஓகேவா சரி அடுத்தது லாஸ்ட் க்ளூ இ என்பவர் சி இன் மேல் மாடியிலயோ கீழ் மாடியிலயோ இல்லை அப்படின்றாங்க அப்போ சி போடணும் ஏன்னா காலி இருக்கிற இடம் சி மட்டும் தான் அப்ப நான் சி போட்டுக்கிறேன் போட்டா மீந்த ஒரு ஆள் அவன் தானே சி தானே போட்டா சிக்கு மேல யார் வரக்கூடாதான் இ வரக்கூடாதான் மேல் மாடியிலயும் வரக்கூடாது கீழ் மாடியிலயும் வரக்கூடாது அப்ப சிக்கு மேல் மாடியில இங்க இ இருக்காரா அப்ப இது நம்ம தவறா போற வழிமுறை நல்லா ஞாபகம் வச்சுங்க இது நம்ம தவறா போற வழிமுறை இதுதான் நம்ம சரியா போயிட்டு இருக்க வழிமுறை அப்ப இது கரெக்ட் இது தப்பு பதில் சொல்லலாமா இப்ப 5 கேள்விக்கு டக்குன்னு 5 கேள்வியுடைய பதில் ஃபர்ஸ்ட் which floor is vacant எந்த ஃப்ளோர்மா காலியா இருந்துச்சுன்னு பார்த்தோம் 6வது மாடி தான் காலியா இருந்துச்சு அதே மாதிரி இரண்டாவது கேள்வி எஃப் என்பவர் எந்த மாடியில் வசிக்கிறார்னு கேக்குறாங்க எஃப் எங்க வசிச்சிருக்காரு 2வது மாடியில வசிச்சிட்டு இருக்காரு சோ ஆன்சர் 2 அடுத்த கேள்வி 7வது மாடி மேல் மாடியில யார் இருந்தாங்க பி லாஸ்டா போட்டோமா பி தான் இருக்காங்கன்ட்டு ஓகே அடுத்தது சி lives in which floor சி எந்த மாடியில வசிக்கிறார் சி எந்த மாடி கடைசி மாடி 1வது சாரி கடைசினா கீழே கடைசி 1வது மாடியில இருக்கார் சி வந்து 1வது மாடியில இருக்கார் அதே மாதிரி 3வது மாடியில் வசிப்பவர் யார் who lives in third floor third floorல யாரை பார்த்தோம் டி 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 ஓகேவா சோ டி முடிஞ்சிருச்சு ஓகேவா ஓகே गाइस அடுத்த क्वेश्चन சோ இதுவும் இன்ட்ரஸ்டிங்கான ஒரு क्वेश्चन தான் George attends 5 classes in a week starts from Monday to Saturday he takes 1 day leave அப்படினு சொல்றாங்க அப்ப மண்டேல இருந்து சனிக்கிழமை அதாவது திங்கள் ஆரம்பிச்சு சனிக்கிழமை முடிகின்ற ஒரு வாரத்துல ஜார்ஜ்ன்றவன் 5 கிளாसेस போறான் சோ 6 நாள்ல 5 கிளாसेस போறானா ஒரு நாள் அவனுக்கு என்னவா இருக்கும் லீவா இருக்கும் ஓகேவா அதுதான் அவன் எந்தெந்த கிளாसेस என்னென்னைக்கு போனா லீவை என்னைக்கு எடுத்தான் இத தான் நம்ம கண்டுபிடிக்க போறோம் ஓகேவா சோ இது இங்கிலீஷ் மீடியம் க்ளூ வழக்கம் போல ஸ்கிரீன்ஷாட் எடுத்துக்கோங்க தமிழ் மீடியத்தை வச்சு இப்ப நான் நடத்த போறோம் ஏன்னா எனக்கு கன்வீனியன்ட்டா கீழே இருக்குல்ல இடம் அதனால ஓகேவாமா இதுவரையும் முடிச்சிச்சு ஜார்ஜ் என்பவன் வாரத்தில் 6 நாட்களில் 5 வகுப்புகளை கவனிக்கிறான் ஒரு நாள் அவனுக்கு விடுமுறை சோ என்னைக்குன்னு எழுதிக்கோங்க ஃபர்ஸ்ட் மண்டே டியூஸ்டே வெட்னஸ்டே தர்ஸ்டே ஃப்ரைடே சாட்டர்டே சோ 6 நாள் போறான் இந்த 6 நாள்ல ஒரு நாள் லீவ் எடுத்துக்கிறார் ஐயா அந்த ஒரு நாள் லீவ் எதுன்றதையும் நீ கண்டுபிடிக்கணும் என்னென்ன கிளாसेस என்னென்ன அட்டெண்ட் பண்ணான்றதையும் கண்டுபிடிக்கணும் அப்ப என்னென்ன கிளாसेसல இருந்திருக்குன்றத க்ளூல தான் சொல்லிருப்பாங்க சோ ஃபர்ஸ்ட் க்ளூ ஜார்ஜ் என்பவன் அவன் இசை வகுப்பை திங்கட்கிழமை கவனிக்கிறான் இசை வகுப்புனா மியூசிக் கிளாஸ் அப்ப மியூசிக் கிளாஸ் வந்து என்னைக்கு கவனிக்கிறான் திங்கட்கிழமை சோ மியூசிக் கிளாஸ் வந்து திங்கட்கிழமை கவனிக்கிறான் அது டைரக்ட் க்ளூ டைரக்டா கொடுத்துட்டாங்க புதன்கிழமை கணித வகுப்பை கவனிக்கிறான் டைரக்டா இதையும் கொடுத்துட்டாங்க அப்ப புதன்கிழமை அவனுக்கு என்ன கிளாஸ் இருக்கு மேக்ஸ் புதன்கிழமை மேக்ஸ் கிளாஸ் இருக்கு சூப்பர் இலக்கிய வகுப்பு வெள்ளிக்கிழமை நடைபெறவில்லை நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க வெள்ளிக்கிழமை இலக்கிய வகுப்பு நடைபெறவில்லை இலக்கியம்னா லிட்ரேச்சர் அப்போ லிட்ரேச்சர் ஒரு கிளாஸ் இருக்கு அது தெளிவா தெரிஞ்சுக்கோ லிட்ரேச்சர்னு ஒரு கிளாஸ் இருக்கு ஆனா அது என்னைக்கு நடக்கல வெள்ளிக்கிழமை நடக்கல அப்ப வெள்ளிக்கிழமை அவன் லிட்டரேச்சர் கிளாஸ் அட்டெண்ட் பண்ணல சோ லிட்ரேச்சர் கிளாஸ் will not be scheduled on Friday ஓகேவா ஓகே கணித வகுப்புக்கு அடுத்த நாள் வரலாறு வகுப்பை கவனிக்கிறான் அப்ப கணித வகுப்புக்கு அடுத்த நாள் வந்து ஹிஸ்டரி கிளாसेस கணிதம் என்னைக்கு புதன்கிழமை அப்ப கணிதத்துக்கு அடுத்த நாள் வியாழக்கிழமை என்ன கிளாसेस ஹிஸ்டரி கிளாसेस சரியா போச்சு வியாழன் ஹிஸ்டரி ஓகே செவ்வாய் அன்று விளையாட்டு வகுப்பிற்கு செல்கிறான் ஸ்போர்ட்ஸ் கிளாसेस என்னைக்கு போறான் செவ்வாய்க்கிழமை அப்ப ஸ்போர்ட்ஸ் செவ்வாய்க்கிழமை
சோ ஜார்ஜ் அட்டெண்ட் பண்றது 5 கிளாஸ், அதுல 4 கிளாஸ் இங்க வந்துருச்சு. லிட்ரேச்சர் வந்து வெள்ளிக்கிழமை போலனா அப்ப சனிக்கிழமை தான் இன்னொரு நாள் பெண்டிங் இருக்கு. அன்னைக்கு லிட்ரேச்சர் கிளாஸ் போயிட்டு இருப்பான். அப்ப அவனுக்கு விடுமுறை, லீவ். என்னைக்கு லீவு? ஃப்ரைடே. ஃப்ரைடே தான் லீவு. அப்ப கண்டிப்பா லீவ் என்னைக்குன்னு கேட்பாங்க நம்மள क्वेश्चन. சரி ஓகேவா, இதுதான் ஆன்சர். இப்போ நம்ம போறோம். ஜார்ஜ் அட்டெண்ட்ஸ் ஹிஸ்டரி கிளாसेस ஆன் which day அப்படினு கேக்குறாங்க. வரலாறு வகுப்பு எந்த நாள் நடைபெறுகிறதுன்னு கேக்குறாங்க. வரலாறு வகுப்பு என்னைக்கு? ஹிஸ்டரி வியாழக்கிழமை. சோ ஆன்சர் வியாழன். ஓகேவா. which day is off day? off னா என்னமா? லீவு. சோ என்னைக்கு லீவுன்னு பாத்தீங்கன்னா வெள்ளிக்கிழமை. சோ நம்ம இப்பதான் பார்த்தோம் வெள்ளிக்கிழமை லீவுன்னு. அடுத்தது லிட்ரேச்சர் கிளாसेस held on which day? இலக்கிய வகுப்பு என்று நடைபெற்றதுன்னு கேக்குறாங்க. சோ நம்ம தான் பார்த்தோம் இலக்கிய வகுப்பு வெள்ளிக்கிழமை நடைபெறலன்னு உடனே நம்ம என்னைக்கு பார்த்தோம்? சனிக்கிழமை பார்த்தோம். சோ சனிக்கிழமை தான் என்ன வகுப்பு நடைபெற்றிருக்கு? இலக்கிய வகுப்பு நடைபெற்றிருக்கு. அதுக்கு அடுத்தது ஸ்போர்ட்ஸ் கிளாஸ் எப்ப நடந்தது? விளையாட்டு வகுப்பு நடைபெற்ற நாள் என்னைக்குன்னு கேக்குறாங்க. சோ விளையாட்டு வகுப்பு என்னைக்கு போனாங்க? டைரக்டா அது क्वेश्चनலயே கொடுத்திருந்தாங்க, டியூஸ்டே அப்படின்னு சொல்லிட்டு. ஆமா தானே? டைரக்டா விளையாட்டு வகுப்பு எப்ப கொடுத்திருந்தாங்க? டியூஸ்டே கொடுத்துட்டு இருந்தாங்க. அது முடிஞ்சிருச்சு. சோ லாஸ்ட் क्वेश्चन, on Wednesday which class is held ன்னு கேட்டாங்க. Wednesday என்ன கிளாஸ் நடந்ததுன்னு கேக்குறாங்க. சோ Wednesday வந்து என்ன? புதன்கிழமை வந்து அவன் மேக்ஸ் போனான் தான் க்ளூல சொல்லிருந்தாங்க. சோ மேக்ஸ் வந்து என்னைக்கு? புதன்கிழமை. ஓகேவா, புதன்கிழமை மேக்ஸ். சோ ஆன்சர் இஸ் மேக்ஸ் கிளாஸ். ஓகேவா. சோ முடிஞ்சிருச்சா? இப்போ அடுத்த क्वेश्चन 31 to 35 செட். ஓகே, ஈஸியான ஒரு क्वेश्चனா தான் இருக்கும். என்னன்றத ஃபர்ஸ்ட் நான் சொல்லிடுறேன். 7 people இருக்காங்க. யார் யாரு? J, K, L, M, N, O, P. அவங்க 7 பேருமே செமினார் அட்டெண்ட் பண்றாங்க 7 different days of the week starting from Monday to Sunday. அப்ப திங்கள் ஆரம்பிச்சு ஞாயிறு முடிகின்ற ஒரு வாரத்துல 7 பேருமே அவங்களுடைய செமினாரை அட்டெண்ட் பண்ணிருக்காங்க. ஓகேவா. சோ யார் யார் என்னன்னைக்கு செமினார் அட்டெண்ட் பண்ணாங்கன்றது தான் நீ என்ன பண்ணணும் சொல்ல போற. சோ இங்கிலீஷ் மீடியம் क्वेश्चन வழக்கம் போல ஸ்கிரீன்ஷாட் எடுத்து வச்சுக்கோங்க. சோ எல்லாமே முடிஞ்சதுக்கு அப்புறமா ரெஃபர் பண்ணிக்கோமா. ஓகேவா. சோ நான் தமிழ்ல தான் பார்த்தா கொஞ்சம் நாள் எல்லாருக்கும் தமிழ்ல சொல்லதான் போறேன் எப்படி இருந்தாலும் கான்செப்ட். சோ தமிழ்ல தான் சொல்லணும் பாருங்கம்மா. ஓகே, ஃபர்ஸ்ட் இதுதான் அந்த 7 பேர் வந்து என்ன பண்றாங்க? வெவ்வேறு தினங்களில் நாங்கள் செமினாரில் பங்கு கொள்கின்றனர். ஸோ யார் யாருன்னு பார்க்கலாம். ஸோ என்னைக்கு ஆரம்பிக்குது? மண்டே, டியூஸ்டே, வெட்னஸ்டே, தேர்ஸ்டே, ஃப்ரைடே, சாட்டர்டே, சண்டே. நான் 7 நாள் எழுதிட்டேன். இந்த வாரத்தில் இந்த 7 நாள்ல தான் அவங்க செமினார்ல பங்கு கொள்ள போறாங்க. கே என்பவர் அவருடைய செமினாருக்கு புதன்கிழமை பங்கேற்கிறார். அப்ப கே என்னைக்கு போறான் செமினாருக்கு? புதன்கிழமை. சோ ஃபர்ஸ்ட் கே புதன்கிழமை. ஓகேவா, புதன்கிழமை ஃபிக்ஸ் பண்ணிட்டேன். ஓகேவா, இது வரையும் ஒரு கோடு போட்டுக்கிறேன், எனக்கு கன்ஃபியூஸ் ஆக போகுது. கே என்னைக்கு போறான்? செமினாருக்கு புதன்கிழமை போறான். அடுத்தது கே மற்றும் பி இருக்கு இடையில் ஒரே ஒருவர் மட்டும் செமினாரில் கலந்து கொள்கிறார். அப்ப கேக்கும் பிக்கும் நடுவுல ஒருத்தர் தான் செமினாருக்கு போறாங்களாம். சோ கே புதன்கிழமை போறான். அப்ப ஒருத்தர் விட்டுட்டு பி வந்து என்னைக்கு போலாம்? வெள்ளிக்கிழமை போலாம். வாய்ப்பு இருக்கு, நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. கே வந்து புதன்கிழமை போறான், ஒரு நாள் விட்டுட்டு பி வந்து என்னைக்கு போனோம்? வெள்ளிக்கிழமை. ஏன்னா கேக்கும் பிக்கும் நடுவுல எத்தனை பேர் போயிருக்காங்க? ஒரே ஒருத்தர் தான். இதை இன்னொரு மாதிரியும் சொல்லலாம். கே அதே புதன்கிழமை போயிருந்தா திங்கக்கிழமையும் என்ன பண்ணிருக்கலாம்? பி செமினாருக்கு போயிருக்கலாம். சோ 2 பாசிபிலிட்டி. ஓகேவா, 2 பாசிபிலிட்டி. இது ஒண்ணு, இந்த பக்கம் ஒண்ணு போட போறேன், இதுக்கும் இந்த பக்கம் ஒண்ணு போடுறேன். ஓகேவா. சோ அப்ப கே வந்து புதன்கிழமை போயிருந்தா பி ஒண்ணு திங்கக்கிழமை போயிருக்கலாம், இல்லைன்னா என்னைக்கு போயிருக்கலாம்? வெள்ளிக்கிழமை போயிருக்கலாம். ஒரு நாள் விட்டு ஒரு நாள். ஓகேவா. அதே மாதிரி இங்க போது பாரு க்ளூ. ஜே என்பவர் பி-ற்கு உடனடியாக அடுத்த நாளில், நல்ல ஞாபகம் வச்சுங்க, ஜே என்பவர் பி-ற்கு உடனடியாக அடுத்த நாளில் செமினாரில் கலந்து கொள்கிறார். அப்ப பி என்னைக்கு செமினார் போச்சோ அதுக்கு அடுத்த நாளே யார் போனோம்? ஜே. அப்ப ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டில ஜே சனிக்கிழமை, ரெண்டாவது பாசிபிலிட்டில ஜே செவ்வாய்க்கிழமை. ஓகேவா, கரெக்டா போதா? தெரியுதா? இது ஒண்ணு வந்திருக்கு, பி ஜே கே இங்க வந்திருக்கு, இங்க கே பி ஜே வந்திருக்கு. ஓகே. சோ அடுத்தது ஜேக்கு முன்னால் எத்தனை நபர்கள் செமினாரில் கலந்து கொள்கின்றனரோ அதே அளவில் எல்லிற்கு பின்னால் கலந்து கொள்கின்றனர். இந்த க்ளூ ரொம்ப முக்கியம். எப்படி சொல்றாங்கன்றத ஃபர்ஸ்ட் நல்லா தெரிஞ்சுக்கோங்க. ஜேக்கு முன்னாடி செமினாருக்கு எத்தனை பேர் போனாங்களோ அதே அளவு பீப்புள் தான் என்ன பண்ணிருப்பாங்களாம்? எல்லுக்கு பின்னாடி போயிருப்பாங்களாம். அப்போ ஃபர்ஸ்ட் இந்த க்ளூ பாரு, இதுதான் உனக்கு எளிமையா புரிய வைக்கிறதுக்கு. இப்ப ஜேக்கு முன்னாடி செமினாருக்கு எத்தனை பேர் போயிருக்கான்? ஒரே ஒருத்தன். ஏன்னா ஜே செவ்வாய்க்கிழமை போனா, செவ்வாய்க்கிழமை போனதுனால அவனுக்கு முன்னாடி ஒரே ஒருத்தன் தான் செமினாருக்கு போயிருக்கான். அப்போ இந்த பாசிபிலிட்டியில எல்லுக்கு அடுத்ததும் கண்டிப்பா எத்தனை பேர் தான் போனோம்? ஒருத்தன் தான் போனோம். அப்ப எல் வந்து எங்க வருவான்? சனிக்கிழமை வருவான். ஓகேவா, எல் வந்து எங்க வருவான்? சனிக்கிழமை வருவான். இப்ப இந்த பாசிபிலிட்டியில பாருங்க, ஜேக்கு முன்னாடி எத்தனை பேர் போனாங்கன்னா வெள்ளிக்கிழமை ஒருத்தன், வியாழக்கிழமை ஒருத்தன், புதன்கிழமை ஒருத்தன், செவ்வாய்க்கிழமை ஒருத்தன், திங்கக்கிழமை ஒருத்தன், 5 பேர் போயிருக்காங்க. அப்ப எல்லுக்கு அடுத்ததும் கண்டிப்பா 5 பேர் போவாங்கன்னா எல் எங்க வரணும்? செவ்வாய்க்கிழமை வரணும். ஏன்னா புதன், வியாழன், வெள்ளி, சனி, ஞாயிறு.
இது வந்து இன்னொரு விஷயமா சொல்லட்டுமா, ஷார்ட்கட்ல ஞாபகம் வச்சுக்க சொல்லி, எப்பவுமே இந்த மாதிரி ரெண்டு பாசிபிலிட்டிஸ் வந்துச்சுன்னு வச்சுக்கோ, ஜே இங்க வந்து இங்க ஒரு ஜே வந்துச்சா, அப்ப எல் வந்து இதுக்கு நேரா வரும், இதுக்கு நேரா வரும், அப்படிதான் வருமே எப்பவுமே. இந்த மாதிரி ஒரு க்ளூ வந்துச்சுனாலே, இவங்களுக்கு முன்னாடி எத்தனை பேர் போனாங்களோ அவங்களுக்கு அடுத்தது அத்தனை பேர் போறாங்கன்னு ஒரு க்ளூ வந்துச்சுனாலே, இவங்க ரெண்டு பேரும் எப்படி வருவாங்க, மாறி மாறி உட்காந்துருப்பாங்க, அவ்வளவுதான். ஓகே, அப்ப ஜே எல் எல் ஜே ரெண்டு பாசிபிலிட்டியும் உட்கார வச்சுட்டேன்னா, அடுத்த க்ளூ, இந்த க்ளூ முடிச்சிட்டேன். ஜேக்கு முன்னாடி எத்தனை பேர் போறாங்களோ அத்தனை பேர் போறாங்க, இதுவரையும் முடிச்சிட்டோமா. இப்ப அடுத்தது எல் மற்றும் எம்மின் இடையில் ஒரே ஒருவர் மட்டுமே செமினாரில் கலந்து கொள்கிறார். அப்ப எல்லுக்கும் எம்முக்கும் நடுவில் எத்தனை பேர் போகணுமா, ஒரே ஒருத்தன் தான். அப்ப ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, ஃபர்ஸ்ட் பாசிபிலிட்டியில எல்லுக்கு அடுத்து எம்னா எம் வியாழக்கிழமை போன மாதிரி கணக்கு, எம் வியாழக்கிழமை போன மாதிரி கணக்கு. இங்க பாருங்க, இங்கேயும் எல்லுக்கு அடுத்து எம் வரணும்னா ஒரு ஆள் விட்டுட்டு எம் வர முடியாது. அப்ப ஒரு ஆள் விட்டுட்டுனா முன்னாடி தான் போகணும், ஏன்னா இது ஞாயிறு தாண்டிடும். அதனால ஒரு ஆள் விட்டுட்டுனா முன்னாடி போனா எல்லுக்கு முன்னாடி நாள் வெள்ளிக்கிழமை ஃப்ரீ, வெள்ளிக்கிழமைக்கு முன்னாடி நாள் வியாழக்கிழமை. அப்ப ரெண்டு பாசிபிலிட்டிஸ்லயுமே எம் வந்து என்னைக்கு தான் போன மாதிரி வந்திருக்கு, வியாழக்கிழமை போன மாதிரி தான் வந்திருக்கு. சோ இதுவரையும் முடிச்சிட்டோம். ஓகேவா. அடுத்தது லாஸ்ட் க்ளூ, ஓ என்பவர் எம்மிற்கு உடனடியாக அடுத்த நாளே கலந்து கொள்கிறார் அப்படின்னு வருது. ஓகேவா. ஓ என்பவர் எம்மிற்கு உடனடியாக அடுத்த நாளே கலந்து கொள்கிறார். இப்ப இந்த பாசிபிலிட்டி பாருமா, எம்முக்கு அடுத்த நாள் காலி வெள்ளிக்கிழமை, வெள்ளிக்கிழமை ஓ போட்டுக்கலாமா, ஓ போட்டுக்கலாம். அதே இந்த பாசிபிலிட்டி பாரு, வியாழக்கிழமை எம் போயிருக்கான், எம்முக்கு அடுத்து வெள்ளிக்கிழமை யார் வந்துட்டான், பி வந்துட்டான். சோ இதுல ஓ வர வாய்ப்பே இல்லை. அப்ப நம்ம ரெண்டாவதா போயிட்டு இருந்தது, இது தப்பு, இது தப்பான பாசிபிலிட்டி. இங்க போனோம் பாரு, பி ஜே கே எம் ஓ எல் 7 பேருன்னு சொன்னாங்கல்ல, யாரை விட்டு வச்சிருக்கோம், என்ன விட்டு வச்சிருக்கோம், அப்ப என்னங்க. ஓகேவா. அப்ப இந்த 7 பேர் இப்படிதான் போயிருக்காங்க செமினாருக்கு. சோ அப்ப திங்கக்கிழமை போனவன் யாரு, பி, செவ்வாய்க்கிழமை ஜே, புதன்கிழமை கே, வியாழக்கிழமை எம், வெள்ளிக்கிழமை ஓ, சனிக்கிழமை எல், ஞாயிற்றுக்கிழமை என். சோ கேள்விகள் என்ன கேட்கறாங்கன்றத பார்த்து பதில் சொல்லிடுங்க சீக்கிரமா. Who attend the seminar on Friday? Friday வெள்ளிக்கிழமை செமினாருக்கு போனவன் ஓ. ஓகேவா, ஓஹோ ஓ. அடுத்தது P attend seminar on which day? P எந்த தினத்தில் செமினாரில் கலந்து கொள்கிறார்? P கலந்து கொண்ட தினம் திங்கட்கிழமை முதல் நாள். சோ ஆன்சர் திங்கள். Who attends the seminar on Sunday? ஞாயிறு செமினாரில் கலந்து கொண்டவர் யார்? ஞாயிறுனா கடைசி நாள், கலந்து கொண்டவர் N. ஓகேவா, N. அடுத்தது Who attends the seminar on Thursday? வியாழன் செமினாரில் கலந்து கொண்டவர் யார்? வியாழன் செமினாரில் கலந்து கொண்டவர் யாரு? M. ஓகேவா, வியாழக்கிழமை செமினார்ல கலந்து கொண்டது M. ஓகே. அடுத்து லாஸ்ட் क्वेश्चन, J attends a seminar on which day? J எந்த தினத்தில் செமினாரில் கலந்து கொள்கிறார்னு கேக்குறாங்க. J கலந்து கொண்ட செமினாரின் தினம் வந்து டியூஸ்டே, செவ்வாய்க்கிழமை. சோ அப்போ செவ்வாய், சி. ஓகேவாமா, முடிஞ்சுச்சா, செவ்வாய்க்கிழமை. சோ இதுவும் ஓரளவுக்கு ஒரு 35 கேள்வி முடிச்சிட்டோம். இன்னும் 25 கேள்வி தான் பாக்கி. வாங்க வாங்க வேகமா போலாம். அடுத்தது ஒரு இதுதான் வித்தியாசமான क्वेश्चन. A B C D E are 5 friends. They have a different cars. Zen, Opel Astro, Centro, Indiga, Maruti Gypsy. Okay, super. Colors of these cars are blue, white, black, red and green. Okay, 5 பேர் இருக்காங்க. யார் யாரு? A B C D E. அங்க 5 பேர் கிட்ட 5 வகையான கார் இருக்கும். என்னென்ன கார் இருக்கு தமிழ்லயும் சொல்லிடுறேன் பாருங்க. ஜென்னு ஒரு கார் இருக்கு, ஒப்பல் ஆஸ்ட்ரோன்னு ஒரு கார் இருக்கு, சென்ட்ரோன்னு ஒரு கார், இண்டிகான்னு ஒரு கார், மாருதின்னு ஒரு கார். மொத்தம் 5 கார் இருக்கா. அப்ப 5 பேர் 5 கார். 5 காரும் வேற வேற கலர்ல இருக்கான். வெள்ளை, பச்சை, கருப்பு, நீலம், சிவப்பு. சோ இந்த மாதிரி வேற வேற கலர்ஸ்ல இருக்கு. சோ யாரு என்ன காரை யூஸ் பண்ணா, என்ன கலர் காரை யூஸ் பண்ணா, இதைதான் நீ கண்டுபிடிக்கணும். சோ ஃபர்ஸ்ட் இங்கிலீஷ் மீடியம் ஸ்டூடெண்ட்ஸ் டேக் a screenshot. ஓகேவா. சோ இப்போ நம்ம அடுத்தது போறோம். சோ எல்லாருமே ரெண்டு பேருமே ஒண்ணா தான் நடத்திட்டு இருக்கேன். சோ ஸ்கிரீன்ஷாட் வெச்சுக்கோங்க, கொஞ்சம் ஈஸியா இருக்கும். நான் எப்பவுமே எக்ஸ்பிளைன் பண்றது பைலிங்குவல்ல தான் பண்ணிட்டு இருக்கேன். உனக்கு எதுவுமே வந்து டவுட்லாம் இல்ல. சோ क्वेश्चंस கொடுத்துட்டேன். ஓகேவா. क्वेश्चन கொடுக்காம இருந்தா தப்பு. சோ ரெண்டு பேருமே சைடு பை சைடு ஒண்ணா நடத்திட்டு இருக்கோம், அவ்வளவுதான். சோ இப்போ இந்த क्वेश्चन இங்க வெச்சுக்கிறேன். எனக்கு இது கொஞ்சம் கீழே கன்வீனியன்ட்டா இருக்குன்றத வைக்கிறேன். பட் ஐ அம் ஃபெமிலியர் இன் இங்கிலீஷ் தான். நான் மறுபடியும் சொல்றேன், இங்கிலீஷ்ல தான் நான் சொல்றேன். ஓகேவா. சோ ஃபர்ஸ்ட் க்ளூ பாருங்க, A B C D E. ஓகேவா. முதல்ல 5 பேரை நான் எழுதிடுறேன். A B C D E 5 பேரை எழுதிடுறேன், கொஞ்சம் மூவ் பண்ணிடுறேன். க்ளூ மட்டும் வச்சுக்கலாம். இந்த 5 பேர்ல A என்பவர் மாருதியை பயன்படுத்துகிறார். A என்பவர் என்ன கார் யூஸ் பண்றாரா? மாருதி ஜிப்சி. அப்போ மாருதி காரை பயன்படுத்துறாரு. மாருதி காரை பயன்படுத்திட்டு, ஆனால் அது என்ன கலர்ல இருக்காதான்? பச்சை கலர்ல இருக்காதான். அப்ப மாருதி கார் இது என்ன கலர்ல இருக்காது? கிரீன் கலர்ல இருக்காது. அது தெரிஞ்சு வச்சுக்கோங்க. எழுதி வச்சாதான் அடுத்தது நம்ம கலரை வந்து அலோகேட் பண்றதுக்கு. B இடம் சிவப்பு நிற இண்டிகா கார் உள்ளது. டைரக்டா கொடுத்துட்டான். B கிட்ட இருக்கிறது வந்து என்ன கார்? இண்டிகா கார். என்ன கலர்? ரெட் கலர், சிவப்பு நிறம்.
சோ பி னுடைய கதை ஓவர். அவங்களுக்கு இண்டிகான்னு கொடுத்துட்டாங்க, சிவப்பு கலர் கார்னு கொடுத்துட்டாங்க, பி னுடைய மேட்டர் ஓவர். இப்ப அடுத்தது சி இடம் நீல நிற கார் உள்ளது. அப்ப சி கிட்ட இருக்கிற கார் என்ன கலரா? ப்ளூ. நீல நிறம்னா ப்ளூ. ஆனால் அது ஜென் கார் இல்லை. அப்ப சி இடம் இருக்கிற கார் வந்து ப்ளூ கலர் கார், ஆனா அது என்ன கலர்ல இல்லையா? ஜென் கார் இல்லை. அப்ப சி டஸ் நாட் யூஸ் ஏ ஜென் கார். சி கிட்ட வந்து ஜென் கார் இல்ல. ஓகேவா? ஆனா சி யூஸ் பண்ற கார் என்ன? சாரி, சி யூஸ் பண்ற கார் என்ன? சாரி, கலர் என்ன? ப்ளூ. ஓகே. அடுத்தது இ இடம் கருப்பு நிற கார் உள்ளது. அப்ப இ என்ன கலர் கார் யூஸ் பண்ணுதுன்னா Black கலர் கார் யூஸ் பண்றாரு. இ யூஸ் பண்ற கார் வந்து Black கலர் கார், ஆனால் அது Opel Astra Centro கிடையாது. அப்ப இ யூஸ் பண்ற கார் என்னென்ன இருக்காது? Opel Astra இல்ல Centro கிடையாது. யாரு? இ. அவ்வளவுதான், க்ளூ முடிச்சிட்டாங்க. இப்ப நம்ம தான் மிச்சம் இருக்கிறத வச்சு கண்டுபிடிக்கணும். இப்போ கலர்ல பார்த்தனா 5 கலர் தான். ரெட் ஃபிக்ஸ் ஆயிடுச்சு, பி யூஸ் பண்றான். சி வந்து ப்ளூ கலர் யூஸ் பண்றான். இ வந்து Black கலர் யூஸ் பண்றான். அப்ப மிச்சம் மீந்த கலர் வந்து கிரீன் ஒன்னு மீந்து இருக்கு, இன்னொன்னு வந்து என்ன கலர் மீந்து இருக்கு? கிரீன், பச்சை கலர் ஒன்னு மீந்து இருக்கு, இன்னொன்னு வந்து கருப்பு கலர் மீந்து இருக்குமா? சரி, கருப்பு போட்டோமா, பச்சையும் வெள்ளையும் மீந்து இருக்கு, ஒயிட்டும் கிரீனும் மீந்து இருக்கு. ஓகே. ஏ வந்து யூஸ் பண்றது மாருதி, ஆனா அது என்ன கலர் இல்லன்னு சொல்லிட்டான், கிரீன் இல்ல. அப்ப ஏ கிரீன் யூஸ் பண்ணலனா ஆட்டோமேட்டிக்கா டி தான் என்ன கலர் கார் யூஸ் பண்ணிருப்பாரு? கிரீன் கலர் கார் யூஸ் பண்ணிருப்பாரு. அப்ப ஏ யூஸ் பண்றது ஒயிட் கலர். அப்போ கலர்ஸ் ப்ராப்ளம் ஆர் ஓவர். யார் யார் என்னென்ன கலர் கார் வச்சிருந்தாங்கன்னு தெரிஞ்சு போச்சு. இப்ப கார் பிரச்சனை தான் அடுத்து இருக்கு. சி என்ன யூஸ் பண்ணலையா? ஜென் கார் யூஸ் பண்ணல. இ வந்து Opel Astra-வும் யூஸ் பண்ணல, Centro-வும் யூஸ் பண்ணல. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. அப்போ பாக்கி நம்ம கிட்ட 3 கார் இருக்கு. என்னென்ன காரு? ஜென்னு, Opel Astra, Centro. இப்போ இ வந்து Opel Astra, Centro ரெண்டுமே யூஸ் பண்ணலனா இ வேற என்ன கார் தான் யூஸ் பண்ணிருக்கணும்? ஜென்னு தான் யூஸ் பண்ணிருக்கணும். வேற விதி இல்ல, ஏன்னா 3 கார் தான் இருக்கு. ஆல்ரெடி மாருதி இண்டிகா புக்டு ஏ அண்ட் பி னால. அப்ப ஜென்னு மட்டும் தான் இருக்கு, அதனால நான் இத போட்டேன். இன்னும் 2 கார் இருக்கு, Opel Astra, Centro. இந்த சிக்கும் டிக்கும் என்ன கார் பிடிக்கும் நமக்கு இன்னும் தெளிவா சொல்லல. இதுதான் பிடிக்கல, இதுதான் பிடிச்சிருக்கு, எதையுமே நமக்கு தெளிவா சொல்லல. அப்படி சொல்லாததுனால இவங்க 2 பேர்ல யார் வேணா Opel Centro பயன்படுத்தி இருக்கலாம். இவங்க 2 பேர்ல யார் வேணா என்ன பண்ணிருக்கலாம்? Opel Centro பயன்படுத்திருக்கலாம். ஏதோ ஒரு காரை தான் பயன்படுத்திக்க போறாங்க. ஆனா யார் எந்த காரை பயன்படுத்தினாங்கன்ற ஒரு விஷயம் தான் நமக்கு என்ன வரலன்னு பார்த்தனா தெளிவா தெரியல. ஓகேவா? சோ இப்போ நம்ம என்ன பண்ண போறோம்? போறோம். சோ கோயல்விக்கு பதில் பண்ண போறோம். Who owned Zen car? Zen காரை வைத்திருப்பவர் யாருன்னு கேக்குறாங்க. Zen காரை வைத்திருப்பவர் யார்? E. Answer E. A option. Okay. What is the color of Maruti Gypsy? மாருதி காரின் நிறம் என்னன்னு கேக்குறாங்க. மாருதி காரோட கலர் என்னமா? ஒயிட். ஏ வச்சிட்டு இருக்கா, ஒயிட் கலர். சோ வெள்ளை நிறம். அடுத்தது which color car that E owned? E என்ன கலர் கார் வச்சிட்டு இருக்காங்கன்னு கேக்குறாங்க. E கலர் இருக்குது என்ன கலர் கார்? Black கலர் கார். சோ ஆன்சர் Black, கருப்பு. அடுத்தது which car that C owned? C கிட்ட என்ன கார் இருக்குன்னு கேக்குறாங்க. நம்ம இப்பதான் கெஸ்ஸிங்க்கு வந்தோம். C வந்து Opelனா வச்சிருக்கலாம், இல்ல Centroனா வச்சிருக்கலாம். நம்மளால கண்டிப்பா சொல்ல முடியாதுன்னு சொல்லிட்டு. சோ ஆன்சர் டேட்டா inadequate, தகவல் போதவில்லை. அதே மாதிரி who owned Indiga car? Indiga car யார் வச்சிருக்கிறதுன்னு क्वेश्चनலயே சொல்லிட்டான். B தான் சிவப்பு கலர்ல Indiga car வச்சிருக்காங்கன்னு சொன்னாங்க. சோ B தான் ஆன்சர். ஓகேவாமா? சோ முடிஞ்சதுன்னு நினைக்கிறேன். 40 क्वेश्चन ஓவர். சோ அடுத்த क्वेश्चंस வந்து ஈஸி தான். சோ இதற்கு அப்புறமா ஒரு நாள் கிளாஸ்ல நம்ம எல்லாத்தையுமே பார்க்கலாம். இன்னும் இருக்கக்கூடிய क्वेश्चंस 20 கேள்விகளையும். சோ அதுக்காக வெயிட் பண்ணிட்டே இருங்க. பசில்ஸ்க்கான இன்னொரு கிளாஸஸ். Thank you.